உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மெதுவா. அப்பா என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்ல செல்லம், ஒண்ணு இல்ல. பாத்து சிவா, ஜாக்கிரதை மாப்பிள்ள. இன்னும் கொஞ்சம் உள்ள உட்காரு. போதும். இப்பவாவது சொல்லுங்க, எதுக்கு மரத்து மேல ஏறினீங்க? எல்லாம் என் நேரம். மாப்பிள்ள இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்பா பெருசா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லப்பா. சின்ன ஃப்ராக்சர் தான். மசில்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துல சரியாயிடும்பா. அவருக்கு கால் உடைஞ்சு போச்சு. நீ என்னடானா பெருசா ஒண்ணு இல்லன்னு சாதாரணமா சொல்ற? ஐயோ அக்கா, உன் திருப்திக்கு வேணா அவர் காலை இன்னும் கொஞ்சம் உடைச்சு போட்டுட்டுமா? சொல்லுடா. அக்கா. அழாத அமராவதி, நாம எல்லாம் கஷ்டப்படுறதுக்குனே பிறந்தவங்க. நம்ம கஷ்டம் மத்தவங்களுக்கு எங்க புரிய போகுது? அமராவதி அழாதம்மா, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இங்க பாரு, நீ கவலைப்படாத. நீங்க எதுக்கு மாப்பிள்ள மரத்து மேல ஏறினீங்க? இப்ப பாருங்க அமராவதி எவ்வளவு கஷ்டப்படுறா. வர வர நீங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் அளவே இல்லாம போச்சு. மரத்து மேல ஏறுற வேலை உங்களுக்கு எதுக்கு? கீழே விழுந்து நான் காலை உடைச்சுக்கிட்டேன். வலி உசுறு போகுது. வலிக்குதான் ஒரு வார்த்தை கேக்குறத விட்டுட்டு ஏன் ஏறினதை பத்தியே கேக்குறீங்க? அம்மா மாப்பிள்ள, உங்களுக்கு வலிக்கும் நீங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா மரத்து மேல ஏறின காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? கரண்ட் கம்பத்து மேல மரக்கிளை தொங்குச்சு. கரண்ட் வரதுக்குள்ள வெட்டிலாம் நினைச்சேன். மரமும் சரியில்லை, என் நேரமும் சரியில்லை. பாத்தீங்களா என் வீட்டுக்காரு இந்த வீட்டுக்காக ஓடா உழைக்கிறாரு. ஐயோ ஏ சிவா, அவரு மரத்துல ஏறும்போது நீ தோட்டத்துல தானே இருந்த. அவரை ஏன் நீ மரம் ஏற விட்ட? அத்தா அவர் மரம் ஏறினதே எனக்கு தெரியாத. தெரிஞ்சதான் விட்டுருப்பேனா? நாங்க மோட்டர் ரூம்குள்ள இருந்தோம். நான் மோட்டரை சரி பண்ணிட்டு இருந்தேன். ஆமாமா, இவங்க 2 பேரும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளதான் இருந்தாங்க. அந்த நேரத்துல வெளியே யாருக்கு என்ன நடந்தாலும் இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எங்க எப்படி நடந்துக்கணும்னு கூடவா தெரியாது? ஐயோ அப்பா, ஊர்க்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை குத்தம் சொல்லி என்ன செய்ய? நீந்த தெரியாத மாட்டை தண்ணி எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடுச்சு. சை. இந்த மாதிரி ஒரு அதிசயமான புருஷன் பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்லப்பா. இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, அதுல தனியா ரூம் வேற இருக்கு. இதுக்கு மேலயும் மோட்டார் ரூம் தேவையா? அசிங்கம். ஜனனி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.